சினிமாவில் சிகப்பானவர்கள்தான் கதாநாயகனாக வர வேண்டும் என்ற விதிமுறையை உடைத்தெறிந்த கருப்பு அழகர், பசியென்று வந்தவர்களுக்கு வயிறார உணவளித்த வள்ளல் எண்ணம் கொண்ட கல்லழகர், அரசியலில் அதிமுக திமுக கட்சிகளை சில காலம் ஆட்டங்காண வைத்த அரசியல் தலைவர், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அரியணை ஏறிய எளிய மக்களின் தலைவர், நல்ல உடல்நலத்தோடு இன்று அவர் இருந்திருந்தால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இன்று களத்திற்கு வந்தாலும் வென்று விடுவார். அந்த அளவிற்கு அனைத்து மக்களிடமும் நல்ல மனிதர் என பெயரெடுத்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் விஜயராஜ் என்பதாகும். சினிமாவிற்காக விஜயகாந்த் என்று பின்னாளில் மாற்றிக்கொண்டார். சிறு வயதிலிருந்தே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பரிடம் விவரிக்கும் அளவிற்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில் உள்ள தன் தந்தையாரின் அரிசி ஆலையில் பணிபுரிந்தார். தனது நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார். பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 ஆண்டு MA காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார். விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கீழக்காலை, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார். கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே ஆண்டில் 18 படங்கள் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார். 1999 ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டி முதலமாக அடைத்தார். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002 ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒருங்கிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். 1965 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் அவர்கள் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அதே போல 1984 ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர்களுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத்தை நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். பின்னர் 1986 ஆண்டு அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989களில் மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசித்தவர்களுக்கு உதவியும் புரிந்து வந்தார். ஈழத் தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழ தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார். பின் நாட்களில் அவரின் பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தனது 100வது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தனக்கிருந்த பற்றை பறைசாற்றினார். தென்னிந்திய, அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தின் பெயரை 1982 ஆண்டில் தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். 2000 ஆண்டு பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்துக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார்.
அதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தார்கள். 2002ஆம் ஆண்டில் ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்கத் தொடங்கின. அப்படி விஜயகாந்த் அவர்களின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலேயே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்து வந்தன. அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காக காரணங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். கள்ளக்குறிச்சியில் தன் ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடி கம்பங்களை பாமக கட்சியினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த திருமண நிகழ்வில் ராமதாஸ் அவர்களையும் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் விஜயகாந்த் அவர்கள் விமர்சிக்க, பதிலுக்கு விஜயகாந்தை ராமதாஸ் அவர்கள் விமர்சிக்க, ராமதாஸ் விஜயகாந்த் மோதல் பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்கள் என விரிவடைய தொடங்கியது. பல இடங்களில் விஜயகாந்த் அவர்களின் மன்ற கொடிகள் வெட்டி சாய்க்கப்பட மன்ற நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டனர். விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்துக்கு ராமதாஸால் சிக்கல் எழுந்தது. விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இந்த செயல் விஜயகாந்த் அவர்களே பெரும் கோபத்தை உண்டு பண்ணியது. கண்கள் சிவக்க வெகுண்டெழுந்தார் நடிகர் விஜயகாந்த். ஊராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டத் தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தின் மண்டபம் கையகப்படுத்தவிருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்த் அவர்களுக்கு நோட்டீஸ் பறந்தது. இந்த நிலையில் 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கினார். கட்சியை ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடாத நிலையில் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர். பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வியடைந்திருந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 8.4% வாக்குகளை பெற்று தந்தன. அதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் தனித்து நின்று தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை விஜயகாந்த் பெற்றார். தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 41 இடங்களில் போட்டியிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதல் முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நடைபெற்ற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே விஜயகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதிமுக, விசிக, தமிழ் மாநில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வைத்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார். ஆனால் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உள்பட தேமுதிகவும் போட்டியிட்ட 104 தொகுதியிலும் படுதோல்வி அடைந்தது. உளுந்தூர்பேட்டையில் போட்டியிட்ட விஜயகாந்த் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் மட்டுமே போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் படுதோல்வி அடைந்தது. அந்த தேர்தல் நடைபெற்ற போது ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்தான் அந்த தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தோல்வியை சந்தித்தது. தனித்து போட்டியிட்ட போது 8.4% 10% இருந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வாக்கு வங்கி கூட்டணிக்கு சென்ற பின்னர் 7.9%, 6.1 என குறைந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் 2.4% சரிந்தது. நிர்வாகிகள் பலர் அஇஅதிமுகவுக்கும் திமுகவும் சென்றனர்.
போதாக்குறைக்கு விஜயகாந்தின் உடல்நிலையும் மோசமடைந்தது. தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அவர்களின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடன் தேமுதிக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் இந்த தேர்தலில் விஜயகாந்த் போட்டியிடவில்லை. அவரின் மனைவியும் கட்சியின் பொருளாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தேர்தலிலும் தோல்வியை சந்திக்க வேண்டி இருந்தது. திரு விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நிலையில், அவர் அரசியல் களத்தில் செயல்படாத நிலையில் அந்த கட்சி வாக்கு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஆனால் விஜயகாந்த் என்ற தனி மனிதன் மீது தமிழக மக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. அந்த அளவுக்கு மக்களை சம்பாதித்தவர் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே 1989ஆம் ஆண்டில் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவிகளுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று கலக்கியவர். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தார். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்களை வழங்கினார். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினார். இதுபோன்று எண்ணிலடங்காத சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் அவர்கள்.